ஐவேல்டு குடும்பத்தினர் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோவில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் கொடுங்க. அடுத்த மாதம் நோன்பு வர்றதுனால குளிராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காண்டி ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்தால் ஐஸ்கிரீம் மட்டும் இல்லைங்க, அரேபியன் ஸ்வீட்ஸும் வச்சுருக்காங்க. அது என்னென்ன ஸ்வீட்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம உள்ளே போகணும்ல, உள்ளே வந்துடுவோம். கடையை நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இவர் தான் ஓனரோட பையன். இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. முதல்ல ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பால்கோவா அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கே உள்ள அரேபியன் ஸ்வீட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பூரி மாதிரி இருக்குது. இது வந்து அரிசியில் செய்வாங்க. அரிசியை ஊற வச்சு அந்த மாதிரி டிசைனாக செய்வாங்க. இது ஃபேவரட்டான அரேபியன் ஸ்வீட்ஸு. உள்ளே வந்து பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. மேலே வந்து மைதா, உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன, சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, நெய்யை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விதமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வால்நட் ஆட் பண்ணி இந்த ஸ்வீட் செஞ்சுருக்காங்க. டிசைன் கொஞ்சம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது குட்டி குட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குருவி கூட அட்டை இருக்கும். உள்ளே வந்து எல்லா நட்ஸுமே வச்சுருப்பாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி என்னென்ன நட்ஸ் இருக்குதோ விலை உயர்ந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நட்ஸை வந்து தூள் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே வாய் உருது, செம்மையாக இருக்குது. ஓகே, போவையில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு தான் ஆசை. பட்டு குளிராக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியாது. இதுவும் அரிசியில் செய்கிற ஒரு ஜிலேபி. நம்ம ஊரில் ஜிலேபி வேற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அரிசியில் செய்கிற ஜிலேபி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேமியாவில் செய்வாங்க. ஸ்வீட் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிஸ்தாவை தூள் பண்ணி அப்படியே பீஸாக போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் அதே தான் சேமியாவில், ஆனால் டிசைன் வேறு. இதுலேயும் பிஸ்தாவை அது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த பப்ஸ் வகை. உள்ற பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் தான். எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. எடுத்து கடித்து சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். இது பப்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் பப்ஸு தான். நம்ம ஊரில் பப்ஸும்போம், இங்கே வந்து இங்கே ஸ்வீட்டும்பாங்க. இதுதான் ஸ்வீட்